எனக்கு ஒரு குட்டி மகள் இருந்தால் அவளை நான் நினைக்காத நேரங்களில் கிடையாது. 7 வயசில் ஆண்டு விட்டு போயிட்டா. 7 வயசில் ஆண்டு விட்டு போயிட்டா. அவளை குப்பை தொட்டியிலிருந்து தான் நாங்கள் எடுத்தோம். 2ஆம் நாள் ரொம்ப அழகாக இருந்த என் மனைவி நானும் அந்த பிள்ளையை கொண்டு வந்தோம். 7 வயசில் 5 வயசுலேயே தீர்க்க தரிசனம் சொன்னவாவா. என் மகா இருக்கிறா, நீங்கள் கேட்டு பாருங்கள். அவளுடைய கதைகளை கேட்டால் எத்தனையோ வருஷம் ஆச்சு, என்னன்னு மறக்க முடியல. ஆனால் தான் கூட ஸ்கூலுக்கு போன பிள்ளைக்கு தமிழ் சொல்லி கொடுத்தா. தமிழ் பேச சொல்லிக் கொடுப்பா, எழுத சொல்லிக் கொடுப்பா. அவளுக்கு 4-5 எழுத்து தான் தெரியும், அதை சொல்லிக் கொடுப்பா. நான் ஒரு நாள் அவள் பார்த்து கேட்டேன், ஏம்மா இந்த பிள்ளைக்கு போய் தமிழ் சொல்லிக் கொடுக்குறிய? அவள் ஹிந்தி பிள்ளைம்மா, ஒரு முஸ்லீம் பிள்ளை, அவளோட கூட ஆர்ஃபனேஜில் இருந்தது. இவன் எங்கள் பிள்ளையானா அந்த ஹோமில் வந்தது. அவள் என்னை பார்த்து என்ன சொன்னான், உங்களுக்கு தெரியாது டேடி, இவன் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரியாக மாறுவான்னு சொன்னான். அன்னைக்கு அவள் சொன்னது என்ன தெரியுமா? இன்னைக்கு அந்த பிள்ளை ஒரு தமிழ் மகனை கல்யாணம் பட்டி அவள் பிள்ளை வரைக்கும் தமிழ் தான் பேசுது. எங்களோட மிஷினரியாக தான் இருக்காங்க 2 பேரும். அன்னைக்கு 7 வயசுலேயே சொல்லிட்டான், இவன் தமிழ் குடும்பத்தோடு இணைக்கப்படுவாள்னு அன்னைக்கு சொன்னான். அப்படி தீர்க்க தரிசனம் உள்ளவா. சாகும் தருவாயில், சாகிறதுக்கு 2-3 நிமிஷம் நல்லா. இதை சில இடங்களில் சொல்லியிருக்கிறது வழக்கம். 2 மாதத்துக்கு முன்னால் என் மடியில் தான் இருந்தா. ராத்திரி 2 மணி அவ சொன்ன வார்த்தை, அந்த பிள்ளையினுடைய பேரை சொல்லி, ஆஸ்மா. அந்த ஒரு வார்த்தை இன்னைக்கும் என் காதில் இங்கே அரித்து கொண்டே இருக்குது. நான் என்னம்மா, நாங்கள் ராத்திரி 2 மணிக்கு அந்த பிள்ளைக்கும் 8 வயசு, அவளை எழுப்பி கொண்டு அவள் தூக்க கலக்கத்தில் வந்து நிற்கிறான். என் மகா அவளோட பேசுகிறதுக்கு கேன்சர் உச்ச நிலையில் இருந்தனால பேச முடியல. அவளை திரும்பி கண்ணை வச்சு தான் பார்த்தா. அப்புறம் கண் மூடிடுச்சு. என் மகா இறந்துட்டான். நான் அடுத்த நாள் அந்த ஆஸ்மாவை கூப்பிட்டு நான் கேட்டேன், ஆஸ்மா, என் மகா பேர் ஆலிவ். ஆலிவ் என்னை பார்த்து பேசணும்னு வாஞ்சித்தா. நான் மடியில் வச்சுருந்தேன், என்கிட்ட பேசணும்னு இல்லை, அம்மா பக்கத்தில் இருந்த அம்மாட்ட பேசணும் இல்லை. நடுராத்திரியில் உயிர் போகும்போது உன்னைய மட்டும் பார்த்து பேசணும்னு வாஞ்சித்தா. அதுக்கு முன்னால் அவள் பேச்சு அடங்கிடுச்சு, கண்ணு மூடிடுச்சு, ஆண்டோட்டு போயிட்டா. உனக்கு என்ன விளங்கிச்சு? அந்த பிள்ளை என்ன சொன்னா தெரியுமா? அங்கிள், என்னட்டு எப்பவும் சொல்வா, நீ சாகும் வரை ஒரு மிஷினரியாகவே இருக்கணும். அது என்கிட்ட அடிக்கடி சொல்லுவா. அவள் அது சொல்லணும்னு தான் நினச்சி சொல்லியிருக்க, கூப்பிட்ருக்கா. அவள் பார்வையில் எனக்கு விளங்கிட்டு, சாகும் வரை நான் ஒரு மிஷினரியாக இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை கண்களாலேயே என் மகா சொன்னது. இன்றைக்கும் அவளையும் அவளுடைய குடும்பத்தையும் பீகாரில் எங்களோடு கூட ஊழியத்தில் வச்சிருக்குது. எதுக்கு இதை சொல்ல தெரியுமா? நம்முடைய கண்கள் மேலோக்கி பார்க்கும்போது நம்முடைய பார்வையில், நம்முடைய செய்கையில், எனக்கு இந்த பூமியில் பலன் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் எனக்கு பரலோகத்தில் பலன் வேணும். இந்த பூமியில் எனக்கு ஒன்றும் கிடைக்கலனாலும் எனக்கு பரலோகத்தில் பலன் வேணுங்கிற ஒரு துடிப்பு உனையும் என்னையும் பிடிச்சிருக்குமானா, என் கண்களெல்லாம் வருங்காலத்தின் மேலே இருக்கிற பலன் மேலே தான் இருக்கும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எபிரேயர்களின் நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசி. இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, மோசேயை குறித்து போட்டிருக்குது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையின் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்ல கவனிங்க. பெரிய சொத்து எகிப்தில் 3200 டன், 50,000 டன் அன்னைக்கு எகிப்தினுடைய சொத்து. கோல்டு 50,000 டன். அதை காட்டிலும் இனி வரும் பலன் மேல நோக்கமாக இருக்கவனுக்கு இதை குப்பை நஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நாளும் கவலையே இல்லை. இந்த காலை ஆராதனையில்
உங்கள் கண்களை கொஞ்சம் மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும். பழைய ஒரு சாரான ஒரு பாட்டு, பிரதிபலன் ஏந்தி இயேசு வருவார், பாடுபட்ட பக்தரோடு நாம் சேருவோம். பிரதிபலன் ஏந்தி இயேசு வருவார், பாடுபட்ட பக்தரோடு நாமும் சேருவோம். என்ன எதிர்பார்ப்போடு கூட இரத்த சாட்சி கூட்டம் சத்திய பாதையில் நித்தம் தம்மை செத்தம் தத்தம் செய்து ஜீவ பாதையில் நம்ம நடத்துகிற இந்த பலன் மேலே மாத்திரம் நோக்கமாக இருந்தா, இந்த உலகத்தில் எனக்கு இன்னும் கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும், என் ஜெபத்துக்கு ஆன்சர் வந்தாலும் வராட்டாலும், என்னுடைய கண்கள் மேலே இருக்கிறதுனால இந்த உலகத்தில் எந்த பாடும் எனக்கு சாதாரணமாக தெரிந்துவிடும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஐயா பரலோகத்தில் போனால் பலன் இருக்குன்னு சொன்னால் அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு என்ன பலன் இருக்குது, எங்களுக்கு என்ன பலன் இருக்குது? ஒரே பலனா அதை குறித்து பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமிட்ட சொன்ன ஒரு காரியம் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 1வது வசனம். ஜெனிசிஸ் 15. இந்த காரியங்கள் நடந்த பின் கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நான் தான் உனக்கு ரிவார்டு. எத்தனை பேர் ஆண்டவர்கிட்ட ரிவார்டு வாங்க விரும்புறீங்க, இல்லை ஆண்டவரையே ரிவார்டாக வேற விரும்புறீங்க? ஒரு சின்ன கதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு ராஜாவை 3 ஏழை மக்கள் ஒரு ராஜாவை காப்பாற்றிட்டார். 3 பேர் காப்பாற்றின உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம், என் உயிரையே காப்பாற்றிட்டு அந்த 3 பேரையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜ அரண்மனையில் வந்து நிறுத்தினும் போது அந்த ராஜா அவங்கள பார்த்து கேட்காரு, உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, நான் கொடுக்குறேன், என் உயிரை நீங்கள் காப்பாற்றிட்டீங்க. முதலாவது ஆள் சொன்னா, ஐயா நான் பிள்ளை குட்டிக்காரையா, எனக்கு ஒரு நல்ல வீடாக இல்லையா, குடிசை வீட்டில் இருக்கேன், கொஞ்சம் நல்ல வீடாக கட்டி கொடுத்துட்டீங்கன்னா போதுங்க, அதுவே போதும். சரி இவனுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்க. அவன் போயிட்டான். 2வது ஆள் வந்தான். அவங்ககிட்ட கேட்டார், ஐயா எனக்கும் நான் கூலி வேலை செய்கிற ஆள், எனக்கு ஒரு 15 ஏக்கர் இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு 15 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டீங்கன்னா குடும்பத்தை பார்த்துக்கிடுவேன், உழுது அதிலே சம்பாதிச்சுடுவேன். நல்ல காரியம்தான். சரி 15 ஏக்கர் அவனு கொடுத்துருப்பேன். 3வது ஆளும் தான், எனக்கு ஒன்றும் வேண்டாயா, நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் 1 மாதம் இருக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வந்து எங்கள் வீட்டில் 1 மாதம் இருந்துருங்க, அது எனக்கு போதும்யா. ராஜா சொல்லிட்டார, அதனால வேறு வழி இல்லை. ராஜா சொன்னார், 6 மாதம் கழிச்சு நான் வர்றேன் உன் வீட்டுக்கு, 1 மாதம் இருப்பேன்டா. 6 மாதத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அவன் வீட்டை காலி பண்ணி அதை சுற்றி பெரிய கோட்டை கட்டி அதில் மந்திரிகளுக்கு சேவகர்களுக்கு குதிரை வைக்கிறதுக்கு எல்லாம் கட்டி, ஏன்னா 1 மாதம் ராஜா இருக்க போகிறாரு, அங்கே எல்லாருக்கும் அங்கே காரியெல்லாம் உண்டாக்குன பிறகு 6 மாதத்தில் மடன்னு வேலை நடத்திட்டு 6 மாதம் கழித்து ராஜா வந்து அவன் குடும்பத்தோடு அங்கே இருந்தார். 1 மாதம் கழிச்ச உடனே ராஜா சொன்னார், சரிப்பா நான் என் இடத்துக்கு போகிறப்பா, இது உனக்கே தான். அப்பந்தான் தெரிஞ்சது 15 ஏக்கர் கேட்டவனுக்கு, ஐயோ 15 ஏக்கரே நின்று போச்சே, இன்னொரு பெரிய வீட்டுக்காரன் கேட்டதுனுக்கு பெரிய வீட்டோட நின்று போச்சே. இதைத்தானே கேட்டேன், அந்த ராஜாவை மட்டும் நான் கேட்டிருந்தேன்னா எனக்கு எல்லாம் கிடச்சிருக்குமே, எனக்கு என்னை பற்றி பாதுகாப்பு உண்டாயிருக்குமே, எனக்கு இத்தனை பெரிய காரியம் உண்டாயிருக்குமே நினச்சான். பக்கத்தில் கை கேளுங்க. நீங்கள் ஆண்டவருக்காக ஓட தீர்மானிச்சிருக்கீங்களா, இல்லை வெறும் கூலிக்காக மாரடிக்கிறீங்களா? அப்போ என்னது உங்களுக்கு வேணும் கேளுங்க. என்ன வேணும், என்ன வேணும் சொல்லுங்க, என்ன வேணும் சொன்னாங்களா? என்ன சொல்றாங்க? நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம், நீரே என் செல்வம், ஒப்பற்ற என் செல்வம்,
உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மில் மகிழ்கிறேன், நான் என்னை மறக்கிறேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம், இயேசையா சோத்திரம். நான் முடிக்கும் முன்னதாக ஒரு கேள்வி முன்னதாக உங்களை நிறுத்த விரும்புகிறேன். சம்பளம் கிடைக்காது என்று எனக்கு தெரியும், என்றால் நான் அதற்கு தப்பிவிட்டேன். நான் கூலியை எதிர்பார்த்து நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிற விண்ணப்பங்களோடு கூட நான் தேவ சமூகத்துக்கு வர முடியும். ஆனால் இனிமேல் என் கண்கள் மேலே இருக்கிறபடினாலே அந்த பலன் எனக்கு கிடைப்பதற்காக இந்த உலகத்தின் ஆஸ்தி, இந்த உலகத்தின் மேன்மைகள், இந்த காரியங்கள் எல்லாம் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணி என் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அறியப்படாத பகுதிகளுக்கு ஆண்டவரை அறிவிக்கும்படியாக, ஒருவேளை நீங்கள் இருக்கிற மாவட்டத்தில் இருக்கலாம், அல்லது வட இந்தியாவில் இருக்கலாம், தூரத்தில் கண் இருந்ததுன்னா அந்த பலன் மேலே தான் நீங்கள் நோக்கமாக இருப்பீங்க. அந்த பலன் தான் உங்களுக்கு பெருசாக தெரியும். துன்பங்களை அனுபவிப்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு உங்களை தள்ளி விடுவீங்க. எனக்கு வசதி இருக்குதா இல்லையான்னுட்டு 52 வருடங்களாக இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். என் கையில் ஒன்றும் கிடையாது. ஆனால் என் ஆண்டவர் போசிக்கிறார். நான் யார்கிட்டையும் இது வரைக்கும் கை நாங்கி கேட்டதும் இல்லை. ஆண்டவர் என்னையும் என்னோடு கூட இருக்க 3000 பேரையும், நாங்கள் தாங்குகிற 3000 பிள்ளைகளையும் போஷிக்கிறதுக்கு அவருடைய கரம் நல்லதாக இருக்குது. இந்த ஆண்டவர் நல்ல ஆண்டவர். ஆனால் அதுக்காக இங்கே போஷிக்கிறார் என்பதுக்காக நான் பின்னால் போகலை. எனக்கு பரலோகத்தில் அவர் ஒரு இடம் வச்சிருக்கிறாரு. அவருடைய சன்னிதானத்தில் அவர் பக்கத்தில் நிற்கிறதுக்கு, எனக்கு அந்த கிருபையில் நிற்கிறதுக்கு, அந்த வெளிச்சத்தில் நிற்கிறதுக்கு, பரிசுத்தவான்களோடு கூட ஐக்கியம் கொண்டு பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் எனக்கு பங்கு வச்சிருக்காருங்கிற பெரிய சந்தோஷத்தை நிமித்தம் என்ன பாடு வந்தாலும், என்ன நிந்தை வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன குறை வந்தாலும் அவருக்காக மாத்திரம் நிற்கிறதுக்கு என்ன தைரியமாக ஒப்பு கொடுத்துருக்கேன்னு நான் தைரியமாக சொல்ல முடியும். என் பிள்ளைகள் அறிவார்கள். என் பிள்ளைகளுக்கு ஒரு செங்கல் கூட கொடுக்குறதுக்கு என்கிட்ட செங்கல் இல்லை. உலகம் முழுவதும் அறிந்திருக்கிற ஊழியக்காரன் தான். ஆனால் என் பிள்ளைங்களுக்கு, எல்லா பிள்ளைங்களுக்கு வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், இயேசுவை தருவேன், என்னால் முடிஞ்சதை படிக்க வைப்பேன், அவ்வளோதான். இந்த 2 தவிர வேறு என்கிட்ட ஒன்றும் கிடையாது. ஐ டோன்ட் ஹவ் எனிதிங். ஒரு காரியம் நான் கொடுக்கறதுக்கு இல்லை தான். ஆனால் ஒன்று தெரியும், பிரதிபலன் ஏந்தி இயேசு வருவார். பாடுபட்ட பக்தரோடு நானும் பாடுவேன், பாடுபட்ட பக்தரோடு நானும் பாடுவேன். அந்த சந்தோஷத்துக்காகத்தான் நான் வெயிட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கு காலை வேளையில் வந்திருக்கிற உங்களே ஆண்டவர் கூலிக்காரனாக நினைத்து, நீங்கள் ஒருவேளை கூலிக்காரனை போல வச்சுக்கிடுங்கன்னு இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கலாம். அந்த கெட்ட குமாரனை போல கூலிக்காரனை மாதிரி ஆயிலும் வச்சுக்கிடுங்கன்னு வந்திருக்கலாம். ஆனால் ஒரு அண்ணன் அணைச்சி உனக்கு அதிகாரத்தை தந்து, உனக்கு ஆடையை உடுத்தி, உன்னை இழந்து போன எல்லாவற்றையும் தந்து திருப்ப தருவதற்கும், உன்னை உன்னத பலனினால் நிரப்பி உனக்கு உன்னதத்தில் பலன் கொடுப்பதற்கும் ஆண்டவர் வந்திருக்கிறபடியினால எல்லாரும் கண்களை மூடலாம்.